பிரைஸ் லார்ட். என் பேர் ரேணுகா. நான் ஒரு ரோமன் கேத்தலிக் பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவ. இந்த நான் 31 வருஷமாக இந்த சபைக்கு நான் வந்துன்னு இருக்கிறேன். எங்கள் அக்கா லிசி அவங்க மூலயமா அந்த சபைக்கு அறிமுகமாகி நான் வந்தேன். நான் வந்த அதே வாரத்தில் பாஸ்டர் ஜெபத்தை குறித்து ஜெபம் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெருசு, எவ்வளோ முக்கியத்துவம்னு பிரசங்கம் பண்ணார். அதுலேருந்து நான் தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பித்தேன். அது பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக சத்தியத்தை மூலியமாக நாங்கள் ஆயிரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்கள் சூழ்நிலை நிமித்தமாக என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியல. அதனால எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க படிக்காததுனால எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்க வாழ்க்கை வீணாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு நான் இருந்தேன். அப்போ பாஸ்டர் எனக்கு அவங்க அம்மாவை பற்றி அடிக்கடிக்கு பிரசங்கத்தில் சொல்லி, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறது போல வேற யாரும் ஜெபிக்க மாட்டாங்கன்னு அடிக்கடிக்கு சொல்லுவார். அந்த வார்த்தை கொண்டு நான் எப்பொழுதுமே எப்போ என் பிள்ளைகளை குறித்து கலக்கப்படுறேனோ அப்பெல்லாம் என் பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜெபித்தேன். கர்த்தர் அவங்க வாழ்க்கை வீணாகாதபடிக்கு 5 பேரும் நல்ல ஒரு விசுவாச பிள்ளைகளா வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதே போல் அவங்களுக்கு திருமண நேரத்துலையும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளை, ரட்சிக்கப்பட்ட மருமகளா ரூத்தை போல எங்கள் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபித்தேன். அதே போல் 5 மருமகளும் ஒரே பில்டிங்கில் இருந்தாலையும் கர்த்தர் கிருபையால் அவங்க சமாதானமாக கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு வாழ்கிறதுக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். நாங்கள் வாழ்கிற இடத்துல இஸ்லாமிய மக்கள் மத்தியில் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ஒரு குடும்பம் தான், கிறிஸ்துவ குடும்பம். அந்த குடும்பம் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அதே போல் எங்கள் போதகர் எங்களுக்கு சத்தியத்தை மாத்திரம் சொல்லி தரல, எங்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருந்து எங்கள் குடும்பத்திலே அநேக காரியங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் பேசும்போது எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நாங்கள் எப்படி நடக்கணும், அந்த பிரச்சனை நேரத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்ளணும்னு எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவரா இருந்தார். சமீபத்தில் நான் டயபெட்டிஸ் பேஷண்டாக இருந்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு நான் மரண படுக்கைக்கு போயிட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் போதகர் எங்களோட இடைப்பட்டு ஆலோசனை சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுத்து, நீ ட்ரீட்மெண்ட் போ, கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார்னு ஆலோசனை கொடுத்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனார். அவர் சொன்னபடி நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எங்கள் போதகர் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் மாத்திரம் அல்ல, எங்களுக்கு ஆலோசகரா, எங்கள் மேலே அக்கறை உள்ளவரா, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் நல்ல உயர்ந்து வளரணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு எங்கள் போதகர் எங்களை வழி நடத்துகிறார். இப்படியாப்பட்ட உன்னதமான ஊழியக்காரர் கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர் மூலியமா நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் அநேகமாக இருக்குது. கர்த்தர் எங்கள் போதகர், எங்கள் பாஸ்டம்மா கூட எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் மீட்டிங்கில் எடுக்கும் போது பெண்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு அதே போல் நாங்கள் கேட்டு சபையில் வளர்ந்ததுனால இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான ஊழியக்காரர் கொடுத்ததுக்காக சபையை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டருடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் நான் எங்கள் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துகிறேன்.